உளவுத்துறையின் ரகசிய ரிப்போர்ட் எதிரொலி. அமித்ஷாவினால் கடைசி நேரத்தில் பெரும் சிக்கலிலிருந்து தப்பிய எடப்பாடி. 155 தொகுதிகளில் என்டிஏ செய்ய போகும் அதிரடி சம்பவம். ஸ்டாலினுக்கு தண்ணி காட்டப் போகும் டெல்லி. வணக்கம் நண்பர்களே. 2021 சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போடும் கணக்கு வேறாக உள்ளது. அதாவது தற்போது அதிமுக, பாஜக, திமுக என அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாடு முழுக்க மாதந்தோறும் சர்வே எடுத்து வருகிறார்கள். மக்களின் மனநிலை எப்படி உள்ளது, ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா, இல்லை மீண்டும் திமுகவை தொடர விரும்புகிறார்களா என்பது குறித்த சர்வேக்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த முறை திமுக அத்தனை எளிதில் வெற்றி பெற முடியாது என்று மு.க. ஸ்டாலினுக்கு அவரது மருமகன் சபரீசன் ஏற்கனவே தான் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் அதிர்ச்சி கொடுத்து விட்டார். இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறை மூலம் ஒரு ரகசிய ரிப்போர்ட் எடுத்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக திமுகவின் ஓட்டுகள் பெரிய அளவில் இந்த முறை பிரிய போகிறது. அதோடு என்டிஏ கூட்டணி வலுவாக இருப்பதால் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே இடத்தில் சேரப்போகிறது. இது மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதோடு சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிவதால் திமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது என்று அமித்ஷாவுக்கு தெரிய வந்துள்ளதாம். அதில் என்டிஏ கூட்டணி 155 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கொடுத்த அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி உறுதியாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்டை தனக்கு கொடுத்த அடுத்த நிமிடமே எடப்பாடி பழனிசாமியும் தான் எடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டை அமித்ஷா இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதில் என்டிஏ கூட்டணி 143 முதல் 155 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாஜக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே எடுத்த சர்வே முடிவு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அவசரப்பட்டு புதுமுக வேட்பாளர்களை களமிறக்கி தோல்வியை தழுவிவிட வேண்டாம், ஏற்கனவே போட்டியிட்ட சீனியர் புள்ளிகளை மீண்டும் களத்தில் இறக்கிவிடுங்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் விட வேண்டாம், அவர்களை நிறுத்துவதன் மூலம் நம்முடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் எடப்பாடிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அமித்ஷா. அந்த அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இப்படி அமித்ஷா சொன்னதினால்தான் 21 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்துள்ளார் எடப்பாடி. இந்த தகவல் அவர்களின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து சில முன்னாள் அமைச்சர்கள் அமித்ஷாவுக்கு கால் பண்ணி நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் எடப்பாடியிடம் சொல்லவில்லை என்றால் எங்கள் தொகுதிக்கு புதிய நபர்களை நிறுத்தி இருப்பார். நீங்கள் சொன்ன ஒரே காரணத்தினால்தான் அவசர கதியில் எங்கள் பெயரை பட்டியலிட்டு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் என்று தங்களது நன்றியை அமித்ஷாவுக்கு தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அதிமுகவில் புதிய நபர்களை வேட்பாளராக நிறுத்தினால் மிகப்பெரிய குளறுபடி ஏற்படும் என்பதோடு அவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்வார்கள். ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் திமுக பக்கம் சென்றுவிட்ட நிலையில் தற்போது இருக்கும் சீனியர்களையும் பகைத்து கொண்டால் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அமித்ஷா எடப்பாடி இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ததன் காரணமாகவே சிதறி செல்லும் அதிமுக ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் அவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்துள்ளார் எடப்பாடி. இதனால் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புக்கு பிறகு அதிமுகவுக்குள் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த சத்தம் அடங்கி அனைத்தும் மாஜி அமைச்சர்களும் அதிரடியாக களமிறங்கி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மரிந்து கட்டி களமிறங்கியுள்ளார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலை கை காட்டும் அந்த 5 பேர் அமித்ஷாவுக்கு பறந்த கடிதம். கிரீன் சிக்னல் போடுமா டெல்லி? தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரோ இந்த தேர்தலில் நான் போட்டியிட விரும்பவில்லை, என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த அண்ணாமலை தான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். அப்போது அவரிடத்தில் தனது ஆதரவாளர்கள் சிலருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமாறு ஒரு லிஸ்டை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அண்ணாமலை அப்படி யார் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்தார் என்பது குறித்த ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தான் மாநில தலைவராக இருந்தபோது தனது ஆதரவாளராக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி, முருகானந்தம் உட்பட 5 பேருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார் அண்ணாமலை.
அதோடு திருப்பூர், தெற்கு ராமநாதபுரம், நாகர்கோவில் உள்ளிட்ட 5 தொகுதிகளையும் அவர்களுக்காக கேட்டுள்ளார். தான் குறிப்பிடும் இந்த நபர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்றும் அண்ணாமலை கேரண்டி கொடுத்துள்ளார். அதையடுத்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதுகுறித்து பரிசீலனை செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதோடு இந்த தகவலை உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலை அனுப்பியுள்ளார். தேர்தலில் தான் போட்டியிட ஆர்வமாக இல்லை என்பதை அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தியுள்ள அண்ணாமலை, நீங்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அதை நான் மறுக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறாராம். இப்படி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு அவசர செய்தி அனுப்பியுள்ள நிலையில் அவர் அதற்கு எப்படிப்பட்ட பதில் கொடுக்க போகிறார் என்று அண்ணாமலை மட்டுமின்றி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் எதிர்நோக்கியுள்ளார். அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினுக்கு பிடிஐ கொடுத்த எடப்பாடி. ஃப்ரிட்ஜுக்கு போட்டியாக LED டிவி அவசர கதியில் அறிவித்த திமுக. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும் திட்டத்தை மட்டும் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதில் கூட அனைவருக்கும் கொடுக்காமல் தகுதி வாய்ந்தவர்களுக்கு என்றும் பல்டி அடித்து தமிழ்நாட்டு பெண்களை ஏமாற்றிவிட்டார். இந்த நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட வாக்குறுதியிலேயே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்தார். இது மு.க. ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதன் காரணமாக தான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தற்போது 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என்று உடனடியாக அறிவித்தார் ஸ்டாலின். இதையடுத்து அதிமுக வெளியிடும் வாக்குறுதிகளுக்கு எதிராக திமுகவும் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்த நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அரிசி ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இது மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பீதியை கொடுத்தது. இதனால் கனிமொழி உள்ளிட்ட திமுக புள்ளிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டவர் நேற்று திமுக சார்பிலும் எடப்பாடி பழனிசாமியின் ஃப்ரிட்ஜ் இலவசத்திற்கு எதிராக திமுக சார்பில் LED டிவி இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இப்படிதான் 2006ஆம் ஆண்டில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது திமுக. அதேபோன்று இப்போது LED டிவி கொடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். அதோடு மட்டுமின்றி பட்டதாரி இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கும் நிலையில் திமுக இளைஞர்களுக்கு இலவச உடற்பரிசோதனை திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை பெண்களை இலக்காக வைத்து இலவசங்களை அறிவிக்கிறார்கள். ஆனால் அதிமுகவோ ஆண்கள் பெண்கள் என 2 தரப்பையும் இலக்காக வைத்து வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இலவச வாக்குறுதிகளை மையமாக வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அடுத்து தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்திற்கு செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முந்தைய நாள் ஒரு இலவச வாக்குறுதி பட்டியலை அறிவித்துவிட்டு அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி திமுக துளியும் எதிர்பார்க்காத அதிரடியான இலவசங்கள் குறித்த வாக்குறுதிகளை வழங்கி மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்.